விஷ்ணு போய் அடையணும்னு சொல்றோம். ஆனா இந்த ஆன்மா அந்த இறைநிலையை போய் அடைய வேண்டும் என்றால் நம்ம உடலுக்குள்ளதான் அந்த சூட்சுமமே இருக்கு. நம்ம உடலுக்குள்ளதான் அந்த சூட்சுமமே இருக்கு. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியை நாம் பார்க்க வேண்டும். அப்படியாக நமக்குள்ளேயே உயிராக உலவிக் கொண்டிருக்கிறாள் ஒருத்தி. அந்த ஒருத்திக்கு பெயர் தான் சக்தி, அவளுக்கு பெயர் தான் பாலை குமரி என்று பெயர். ஆகவே அந்த பாலா திரிபுர சுந்தரி உயிராக உலவிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அங்கங்க நமக்கு சக்கரங்கள். அப்படியாக இந்த ஆக்ஞா சக்கராலத்தில் இருக்கக்கூடியவள் அன்னை வாராகி. என்னது? அன்னை வாராகி. இப்படியாக நீங்க லலிதா சஹஸ்ரநாமத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் வாராகி அம்மைக்கு நிறைய பெயர்கள் உண்டு. நிறைய பெயர்கள் உண்டு. பஞ்சமி, பஞ்சபூதேசி, பஞ்சசங்கியோபசாரிணி. அம்பாளுக்கு ஒரு பெயர் பஞ்சமி என்று பெயர். ஏன் அவளுக்கு பஞ்சமி? இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பஞ்சமி வழிபாடு வாராகிக்கு ரொம்பவும் பிரியமான ஒரு வழிபாடு. பஞ்சமி 5. இந்த லலிதா பரமேஸ்வரிக்கு 5 என்றால் ரொம்ப விசேஷம். லலிதா பரமேஸ்வரி வேற கிடையாது, வாராகி அம்மை வேற கிடையாது. இவங்க எல்லாருமே ஒண்ணுதான். அப்போ இந்த பஞ்சமி என சொல்லக்கூடிய அந்த திதியினுடைய நாயகியாகவே இருக்கிறாள். யாரு? அம்பிகை அந்த திதியினுடைய நாயகியாகவே இருக்கின்றாள். பஞ்சபூதங்களையும் கட்டி காக்கக்கூடிய அம்சத்திலே இருக்கின்றாள். பஞ்சபூதங்களையும் கட்டி காக்கக்கூடிய அம்சத்திலே இருக்கின்றாள். அதனாலதான் அவளுக்கு பஞ்சமி. பஞ்ச